ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப் 10 வரிசையில் 10வது இடத்துல நம்ம ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த ஜெயிலர் படம் இருக்குது. ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ரித்விகா, தூஸ்ரா இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம். க்ரைம் த்ரில்லர் பேஸ்னாலே நம்ம ஒரு சீட்டேஜிங் த்ரில்லரை எதிர்பார்ப்போம். பட் அது இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகிருந்தது. நம்ம டாப் 10 சீரீஸில் 9வது இடத்துல 2 படங்கள் இருக்குது. ஒன்று போகுமிடம் மிகுந்தரம் இல்லை. இந்த படத்தை மைக்கேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விமல், கருணாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிற வண்டியோட டிரைவராக விமல் வராது. இடையில வந்து ஏறுறாரு கருணாஸ் அந்த வண்டியில். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட பயணம் எப்படி இருக்குது, பணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு உண்டான சண்டை, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த போகுமிடம் மிகுந்தரம் இல்லை. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற இந்த படம் நம்ம இதில் 9வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி 9வது இடத்துல ஈரா சரவணன் இயக்கத்தில் வெளிவந்த நந்தன் படமும் இருக்குது. சசிகுமார், பாலாஜி சக்திவேல் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுமே நம்ம அசிக்கும்படியாகவும் இருக்கும். உண்மை சம்பவங்களையே அடிப்படையாக வச்சு இந்த படம் வந்தனால மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டும் ஏன் நீங்கள் வந்து ஜாதியை மையமாக வச்சு, தலித் மக்களை மையமாக வச்சு படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இப்போ நடக்குதா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தானே நடந்துச்சு, இப்போ எங்கே நடக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது இப்போ நடக்கிற சம்பவங்களை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த நந்தன். நம்ம டாப் 10 சீரீஸில் 8வது இடத்துல வந்திருக்க படம் தான் பிளாக். ஜீவா, பிரியா பவானி சங்கர் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்க படத்தை பாலசுப்ரமணியம் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைம்லெஸ் சயின்டிஃபிக் ஓரியன்ட் மூவி ஹாலிவுட்டில் வந்தாலே அதை நம்ம ஊர் ஆளுங்க பார்த்து புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் படம் எல்லாருக்குமே உரிய படமாகவும் எல்லாருக்குமே புரிகிற படமாகவும் இந்த படம் இருக்குது. ஸோ அப்படி எடுத்தது தான் படத்தோட வெற்றிக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான மேக்கிங்கும், ஒரு 2 பேர் வச்சு 2 மணி நேரத்தை எப்படி கடத்தலான்னு ரொம்ப திங்க் பண்ணி எழுதி படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நம்ம டாப் 10 சீரீஸில் 8வது இடத்தை பிடிக்குது. நம்ம டாப் 10 சீரீஸில் 7வது இடத்துல இருக்க படம் தான் அமரன். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் RK5 ப்ரொடக்ஷனில் வந்த இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி அவங்களோட நடிப்பு அபாரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பட் ஏன் இந்த படத்துக்கு 7வது இடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு பயோபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த பயோபிக் மட்டுமே இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சூழலை போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பயோபிக்கை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. மக்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வு, ஒரு பெரியார் தத்துவம் இதெல்லாம் வச்சு படத்தை ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அமரன் படத்தில் அப்படி எதுவுமே பண்ணல, அந்த பயோபிக்கை மட்டுமே தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் க்ளோரிஃபிகேஷனுக்காகவோ கமர்ஷியலுக்காகவோ அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி காட்டியிருக்கீங்க. ஸோ அந்த இது பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த சண்டையை நிறுத்தணும், அந்த சண்டையை நிறுத்துறதுக்கான வழிகளை, அதற்கான முன்னெடுப்புகள் படத்தில் எங்கேயுமே எடுக்கலை அப்படின்ற மாதிரியே தோணும். ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு நான் 7வது இடம் தருவேன். நம்ம டாப் 10 சீரீஸில் 6வது இடத்துல 2 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதில் முதல் படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் அவர்கள் இயக்கி நீலம் ப்ரொடக்ஷனில் வெளிவந்த இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்று ஹிட்டும் ஆச்சு. ஆனால் ஏன் இந்த படத்துக்கு 6வது இடம்னா, அசோக் செல்வன், சாந்தனு அவங்கெல்லாம் மிரட்டி இருந்தாலும் கதையில் ஸ்க்ரீன் பிளேயில் நல்ல ஒரு பலு இருந்தாலும் கிளைமேக்ஸ் காட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி அவங்க கிரவுண்டை ஆக்கிரமிப்பு பண்ண வருவார். ஸோ அப்போ இவங்க சண்டைக்கு நிற்கும் போதும் சாந்தனோட கேங் தனியாகவும் அசோக் செல்வனோட கேங் தனியாகவும் நிற்பாங்க. ஸோ 2 பேருக்கு இடையில ஒரு ஆள் போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ அந்த அந்த பிரிவினை அவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால இந்த படத்துக்கு 6வது இடம். ஸோ 6வது இடத்துல இன்னொரு படமும் இடம்பெற்றிருக்கு. அதுதான் வடக்குப்பட்டி ராமசாமி. கார்த்திகேய இயக்கத்தில் வந்த இந்த படம் சந்தானம் அவர்கள் நடிச்சிருப்பார். ஸோ படம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, காமெடி அப்படின்னு நம்மளை ஒரு 3 மணி நேரம் நல்லாவே சிரிக்க வச்சுச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை சிரிக்க வச்சாலும் சிந்திக்க வைக்கிறதுக்கான காரணங்களும் நிறைய இருந்துச்சு. அதனாலவே இந்த படத்துக்கு நம்ம 6வது இடத்தை தரலாம். ஸோ ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் மூட நம்பிக்கையை அவனுக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறான் அப்படின்ற கதையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் இயக்குனர். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படத்தோட டைட்டில் பேஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பெருசாக படலை. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனால என்னென்ன பண்ண முடியும், அவன் நல்லவனா இல்லைனா அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப அருமையான படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ நம்ம டாப் 10 சீரீஸில் 5வது இடத்துல 3 படம் இருக்குது.
அதில் ஒன்று தான் குரங்குப்பேட்டை. கமலக்கண்ணன் இயக்கத்தில் இருந்த இந்த படத்தை சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஒரு கோடை விடுமுறையில் சைக்கிள் கற்றுக்க போகிற 4 சின்ன பசங்களோட படம் தான் இது. ரொம்பவே அருமையான எழுத்தும் இயல்பான நடிப்பும் படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்தது. ஸோ படம் வந்து அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. இந்த படம் நம்ம டாப் 10 சீரீஸில் 5வது இடத்துல இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நம்ம டப்பிங் டைரக்டர் வெற்றிமாறன் அவரோட விடுதலை பாகம் 2 அந்த படமும் இருக்குது. ஸோ இந்த படம் பெருத்த எக்ஸ்பெக்டேஷனில் வந்துச்சு. பட் அதை பூர்த்தி பண்ணிச்சானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய இடத்துல அவர் படத்தை கட் பண்ணுறதுலே குறியாக இருந்திருக்காரு. ஏன்னா வந்து இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக ஒரு வருஷம் எடுத்தாங்க, இப்போ ஒரு வருஷம் எடுத்தாங்க, இப்படி மாற்றி மாற்றி எடுத்ததுனால மக்களுக்கு எதை தரதுன்ற கன்ஃபியூஷனில் சரி எதையாவது ஒன்று தருவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த படங்கள் இருந்துச்சு. ஸோ பார்ட் 1ல் இருந்த முக்கியமான சீன்ஸ்லாம் பார்ட் 2ல் ரொம்ப வலுவிழந்து காணப்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு 5வது இடம் தரலாம். ஸோ 5வது இடத்துல 3வது படம் ஒன்று இருக்குது, அதுதான் தங்கலான். தங்கலான் படத்தை பற்றி பார்த்தோம்னா பாரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்து விக்ரமோட பிரம்மாண்ட நடிப்புனே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படமும் செகண்ட் ஹாஃபில் வலுவிழந்து காணப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் ஒரு 1001 ரேஞ்சுக்கு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ண படம். ஸோ உண்மை கதையை தான் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லாமல் இவங்க வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு குட் எண்டிங் எதிர்பார்த்து படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவே படத்துக்கு ரொம்ப பெரிய தொய்வாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டலை. அந்த மக்கள் கோல்டு எடுத்தாங்க, அதோடு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ படத்தை அப்படி முடித்தனாலே பல பேருக்கு டிசப்பாயின்மெண்ட், முக்கியமாக எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பல பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் சீனே திரும்ப திரும்ப செகண்ட் ஹாஃபில் வருதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. அதனால இந்த படத்துக்கு 5வது இடம். டாப் 10 சீரீஸில் 4வது இடத்துல 2 படங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஜே பேபி படம் இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷனில் வெளிவந்த இந்த படத்தை சுரேஷ் மாரி அவர்கள் இயக்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஊர்வசி மேடம் கலக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஜே பேபின்ற கேரக்டர் உண்மையிலே ஒரு வாழ்ந்து வந்த கேரக்டர், அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ ஜே பேபியாகவே வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் அவரோட நடிப்பும் அபூர்வமாக தான் இருந்துச்சு இந்த படத்தில். வித்தியாசமான படங்களே தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல அவர் தேர்ந்தவர் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த படமும் அவர் நம்மளை ஏமாத்தலை அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம். நம்மளோட ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். ஏன்னா ரீசெண்டாக கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் வந்துச்சு மலையாளத்தில், அது தமிழ்லேயே ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த படம் நமக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சோ, நம்ம மனசிட்ட நம்மள்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டுச்சோ, அதே அளவு முக்கியமாக இந்த படமும் நம்மளை கேள்வி கேட்குற படமாக தான் இருக்குது. 4வது இடத்துல இன்னொரு படமும் இருக்குது, அதுதான் மெய்யழகன். கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தை பிரேம்குமார் அவர்களே இயக்கியிருந்தார். இவரோட முதல் படம் 96. அந்த படத்துலேயும் ராம் ஊரை விட்டு ஒரு ஏஜுக்கு மேலே வெளியே வந்துடுறாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அரவிந்த் சாமி ஊரை விட்டு ஒரு ஏஜுக்கு மேலே வெளியில் வந்துடுறாரு. ஸோ அவருக்கு அந்த ஊர் மீதான காதல் போல, அப்படி இருக்க பட்சத்தில் ஊருக்கு ஒரு வாட்டி போய் பார்க்குறாரு. ஸோ அங்கே அவரோட ஊர், மண், மக்கள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு மனிதனை மீட் பண்ணுறாரு, அதான் கார்த்தி. ஸோ இவங்களோட பயணம் தான் இந்த படம் மெய்யழகன். ஸோ மெய்யழகனை பொறுத்த வரைக்கும் என்னதான் படத்தில் வந்து நிறைய நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும், படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப கொஞ்சம் லேக் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க, என்ன மனுஷங்க இவங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க, இங்கே இவங்க தமிழ் மக்கள் இந்த படத்தை இந்த சீனை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு டைரக்டர் ரொம்ப ஆதரமாக பேசிகிட்டு இருந்தார். ஒரு படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வருதுன்னா அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயாவது ஒரு சீன் வச்சுருக்கணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மகால் அவங்களோட உறவினர்கள் அப்படியே படம் மூவ் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் திடீர்னு தமிழ் மக்கள் பண்டைய புராணம் அப்படின்னு போகும்போது அது மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த படத்துக்கு நான் 4வது இடம் தந்திருக்கேன். நம்ம டாப் 10 சீரீஸில் 3வது இடத்துல இருக்க படம் தான் லப்பர். பிரபுராம் இயக்கத்தில் வந்த இந்த படத்தில் மணிகண்டன் அவரோட நடிப்பில் அசத்திருப்பார்னு தான் சொல்லணும். இந்த படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். நிகழ்கால காதலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த படம் வந்து ரொம்பவே அருமையாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பல பேர் ரிவ்யூவை நான் பார்த்தேன். படம் முழுக்க ஒரே விஷயத்தவே பேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரமாக ஒரு பிரேக்கப்பையே வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை பார்த்தேன்.
ஸோ அவங்க வந்து விமர்சனம் பண்ணவங்க வந்து ஒரு 45-50 வயசில் இருக்கவங்க. அவங்களுக்கு இது வந்து அப்படி தெரியுது. ஆனால் விஷயம் அது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஒரு பிரேக்கப்பில் அப்படியே நின்றும், அந்த ஒரு காதலில் அப்படியே போயிடும். 5 வருஷம் 6 வருஷம் கூட போனவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறத அப்படியே படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இப்போவும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்குது. கடைசி வரைக்கும் ஹீரோ தான் கரெக்டு அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இன்னமும் பாதி பேர் இந்த படத்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் படத்தோட தோல்வியாகவும் நான் பார்க்குறேன். கிளைமேக்ஸில் ஹீரோ வெற்றி அடைவான். அதாவது அவன் நினச்ச மாதிரியே ஒரு ஹோட்டல் வச்சுருவான். அப்படி இருந்தாலும் ஏன் அந்த லவ்வை அவன் ஏற்றுக்க மாட்டான்? கேக்கு கொடுத்துட்டு அவன் பாய் சொல்லிட்டு வந்துடுவான். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பொண்ணை அவன் இன்னும் லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப சேர்ந்துச்சுன்னா அது வந்து முறிஞ்சிடும். ஏன்னா அவனோட கேரக்டர் அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வரும், ஹீரோயினோட ஃப்ரெண்டாக. அந்த அவன் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது எனக்கும் என் பார்ட்னருக்கும் சண்டை வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் ரிலேஷன்ஷிப் பக்கமே போக மாட்டேன், விலகிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம மணிகண்டன் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி தான் கதையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் 3வது இடத்துல இன்னொரு படமும் இருக்குது. அது என்னென்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்க வாழை திரைப்படம் தான். வாழை ஒரு அழகாக போய்கிட்டு இருக்க லைஃப்பில் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ இதை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி வந்த இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நான் தப்பாக என்ன பார்க்குறேன்னா, ஸோ வந்து செகண்ட் ஹாஃபில் 1-2 சீன் லேகாக இருக்குது. நீங்கள் வந்து என்னதான் நம்மளோட வாழ்வியலை படமாக எடுத்தாலும் நமக்கு எல்லா சீனும் வைக்கணும்னு தோணும். எல்லா சீனும் நல்லா இருக்குது, அதை நான் சொல்ல வரல. லேகாக இருக்குன்னு சொல்ல வர்றது என்னென்னா, கடைசியில் நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறீங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை காட்டுறீங்கன்னா அந்த கதை அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்க தான் செய்யணும். அந்த கிளைமேக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கு முந்தின வர சீன் அதை ரொம்ப வீக் ஆக்கிடுதோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ அதனாலவே இந்த படத்துக்கு நான் 3வது இடம் தருவேன். ஸோ நம்ம டாப் 10 சீரீஸில் 2வது இடத்துல இருக்க படம் தான் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் வந்திருக்க லப்பர் பந்து. அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு சொன்னாலே, அவர் இருந்தாலே அந்த படம் கிட்டுதாங்க. ஸோ இது பார்த்தா ஹரிஷ் கல்யாண் வேறு இருக்கார். இவர் நடித்த பார்க்கிங் படம் மாதிரி தான் இந்த படமும், ஈகோ கிளாஸ் பேஸ் பண்ணி வந்த படம். ஸோ இதே மாதிரி தானடா ப்ளூ ஸ்டார் படமும் இருக்குது, இதுக்கு மட்டும் ஏன் 2வது இடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் வந்து அட்டகத்தி தினேஷ் வரைக்கும் எல்லா கேரக்டர்டையும் ஒரு குறை இருக்கும். அவங்களோட மனக்குறைகள் நான் சொல்கிறது, மனசில் ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஒரு ஆள் கோபமாக இருப்பாங்க, ஒரு ஆள் வன்மமாக இருப்பாங்க, ஒரு ஆள் தன்னோட ஜாதியில் கீழே இருக்கவங்க எப்படி பார்க்குறது இருக்குது, ஒரு ஆள் பெண்களப்பா எப்படி பார்க்குறதுன்னு இருக்குது. இவங்க எல்லாருமே படத்தில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். படத்தில் அவ்வளோ தூரம் நம்ம நல்லவங்கன்னு நம்பிட்டு வர கேரக்டர் அந்த இடத்துல அப்படியே மாறும். ஸோ இதுதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே பார்க்குறேன். ஸோ இந்த விஷயம் வந்து ப்ளூ ஸ்டாரில் பார்க்க முடியாது. ஆனால் லப்பர் பந்து அப்படி கிடையாது. படத்தில் ஹீரோ கிளைமேக்ஸில் தான் வருவானே சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு பையன் வந்தால் அவன் நல்லா விளாடுவான். அவன் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக நல்லா எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். ஸோ அந்த குணம் வந்து ஹரிஷ் கல்யாண்ட்டே இருக்காது, கெத்து தினேஷ்டே இருக்காது. ஸோ அந்த கேரக்டர் தான் நான் படத்தோட ஹீரோவாக பார்க்குறேன். இவ்வளோ புகழ்கிற ஏன் 2வது இடம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதே கிளைமேக்ஸ் காட்சியில் ஒருத்தன் நல்லா விளாட்றான், அவனை வந்து ஏன் நாங்கள் கருணையின் அடிப்படை அந்த மாதிரி தான் சொல்லணும். அது ஆக்சுவலாக விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் ஹரிஷ் கல்யாண். ஸோ இது குறித்து டைரக்டர்கிட்ட கேட்டாங்க சில பேர், இந்த சீனை குறித்து குறிப்பாக இது ஏன் விட்டு கொடுத்த மாதிரி வச்சிங்க, அவன் தானே நல்லா விளாட்றான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு டைரக்டர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஸோ ஒரு படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கம் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிற சீன் இருந்தால் அது ரொம்ப லோவான சீன் தான். ஸோ படத்தில் அந்த சீனுக்காகவே இந்த படத்துக்கு 2வது இடம் தான் தர முடியும். டாப் 10 சீரீஸில் ஃபஸ்ட்டு 2 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. அதில் ஒன்று தான் கொட்டுக்காளி. ஸோ நம்ம ஊர் கதை ஒரு உலக அளவில் போய் அவார்டெலாம் எடுத்துகிட்டு வருது அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். என்ன நம்ம ஊர் கதை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஊர் சைடு வழக்கமாக பண்ணிட்டு வர ஒரு தாய் மாமன் முறப்பொண்ணு அந்த திருமணத்தை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த கொட்டுக்காளி. ரொம்பவே அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திப்பார் சூரி. என்னடா படம் மெதுவாக போகுது, படத்தில் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் படத்தோட கதை என்னன்னு நீங்கள் கேளுங்களேன், 10 பேர்கிட்ட கிட்ட 10 பேரும் 10 விதமாக சொல்லுவாங்க. படத்தோட கதை ஒன்று தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதங்கள் வந்து நம்மளோட கேரக்டர் டிசைட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு படம்
ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும், ஒரு மிட் பாயிண்ட் இருக்கணும், இதான் கதைன்னு ஊருக்கே தெரியணும். அப்படி இருந்தால் அது நார்மல் படம். ஒரு படம்னா 4, 5 கதைகள் இருக்கணும், ஒரு 10 கதையாவது வரணும். ஸோ இந்த படத்தில் அந்த 10 கதையும் நான் நேர்லயே பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை இந்த படத்தை பற்றி சொன்னான். ஸோ ரொம்பவே அருமையான மேக்கிங், அதுவும் நம்ம ஊரில் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் சொல்லணும். ஸோ கொட்டுக்காளி முதல் இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் நம்ம டாப் 10 சீரீஸில் 1வது இடத்துல இருக்குது. அதுதான் விஜய் சேதுபதியோட மகாராஜா. ஸோ மிதுலன் இயக்கியிருக்க இந்த படம் ஒரு நான்-லீனியர் படமாக இருந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு கொண்டாடி வெற்றி பெறவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரைட்டிங்கும், விஜய் சேதுபதி மற்றும் அனுராக் கஷ்யப், சிங்கம்புலி இவர்களோட பிரம்மாண்டமான நடிப்பும் தான் காரணம்னு சொல்லுவேன். ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, நான்-லீனியராக ஒரு கிறிஸ்பியாக தந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவாக நான்-லீனியர் கதையை நம்ம ஊரில் எடுத்துகிட்டு போனாலே ப்ரொடியூசர்லாம் இதெல்லாம் எங்கே கனெக்ட் பண்ணுவோம், 2 நாளோட 3வது நாள் கூட ஆகுது, தேட்டரை விட்டு தூக்குற மாதிரி படம் தான் அந்த மாதிரி படம்லாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி அவரோட 50வது படமாக இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. அது பண்ணதுனால தான் நம்ம தமிழ் சினிமா ஒரு கட்டத்துக்கு முன்னாடி போயிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா இந்த படம் நம்ம ஊரில் 50 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ வேர்ல்டு வைடாக போய் 180 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு தமிழ் சினிமாவோட நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த மகாராஜா படம். இந்த படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதான் செஞ்சிச்சு. ஒரு ரேப் சீன் வைக்கணுமா, நீங்கள் ஒரு பொண்ணை இது பண்ணி தான் படத்தை ஹிட் ஆக்கணுமா, அப்போ தான் அந்த எமோஷனை கேரி பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு ரைட்டிங்கில் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஓல்டு பாய், விரட்டா இந்த மாதிரி படங்களை பேஸ் பண்ணி தான் இந்த மகாராஜா படமும் வந்திருக்கு. ஸோ இது சினிமாவாக பார்க்கணும் இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா இது அந்த மாதிரி படங்களை இன்ஸ்பயர் பண்ணி பண்ண படம் தான் இந்த மகாராஜா. வேணும்னு இன்டென்ஷனாக எந்த சீனும் வைக்கலை. ஸோ நம்மளும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் மக்கள் மத்தியிலையும் பெரிய வரவேற்பு பெற்றதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட டாப் 10 மூவிஸ். இதில் உங்களுக்கு நிறைய உடன்பாடு இல்லாமல் போகலாம், வேறு கருத்து மாறுபடலாம். ஸோ மற்ற படங்கள் எல்லாம் என்னோடய ஷார்ட்ஸில் வரும். தேங்க்யூ. ஃபிலிம் தெரபிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.